பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலை சார், அமித்ஷா ஆங்கில தொலைக்காட்சி ஒரு உச்சி மாநாட்டுல பேசும்போது திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, அந்த வாக்குகள்லாம் தங்களுக்கு வந்துரும், அதனால வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற துணியில பேசுறாரு. அதுக்கப்புறம் அதிமுக தான் எங்களுக்கு பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் அமித்ஷாவுடைய டோன்ல கொஞ்சம் மாற்றம் இருக்குதா? விஜயோட நாங்க பேச்சுவார்த்தையே நடத்தல, ஏன்னா விஜய் எங்க கூட்டணிக்கு வந்தா உங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்றாரு. என்ன காரணம் சார் இது? அமித்ஷா கொஞ்சம் அடிச்சு விடுறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துனது எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுக பெரிய அண்ணன் இப்ப சொல்றாரு. பெரிய அண்ணன் மனப்பான்மையோட தான் பிஜேபிக்கே வந்து தொகுதியை ஒதுக்கீடு பண்ண மாதிரி தெரியுது. வெற்றி வாய்ப்பே இல்லாத அதை கொஞ்சம் கிண்டல் பண்றதுக்காக சொல்றாரா சார்? அப்படியே இருக்கலாம். இதுல அடிப்படையில வந்துங்க, எப்படி பார்த்தாலும் ஆட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி 20% வருங்க. 10 மினிமம், 20 மேக்சிமம். இவங்க தான் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க. 20ல சுயேட்சை ஒரு 5, 25 வருங்க. மீதி 75% எல்லா கட்சியும் பிரிச்சுக்குது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏறத்தாழ சமபலம் தான். ஒரு 2%, 5% எங்கேயா முன்ன பின்ன இருக்கும். அப்படின்னு நம்ம எதை வச்சு கணக்கு போடுறோம்? கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கையை வச்சு. ஒரு பலம் இன்னென்ன கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும், கீழே ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்பை வச்சு ஒரு கணக்கு போடுறோம். கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்த தொகுதியில் அதிருப்தியும் இருக்கும். அப்போ அதிமுக கூட்டணி பிஜேபி, அமமுக மற்றும் சிறிய கட்சிகள். பாமக ஒரு பாக்கெட் பேஸ்டு கட்சி. அமமுகவும் அவங்க 11 தொகுதி நிற்கிறாங்க, பாக்கெட் பேஸ்ட் தாங்க. த்ரோடு தமிழ்நாடு அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு இருக்கு. பிஜேபிக்குமே ஒரு 3 பாக்கெட்டுக்குள்ளதான் அவங்களுக்குமே இருக்கு. த்ரோடு தமிழ்நாடு அவங்களுக்கு இல்லை. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அவங்களே 5 தொகுதியில் நின்றுறாங்க. அதுல அதிமுகவுக்கு என்ன லாபம் இருக்கு? ஜெயிச்சா 3-4 தொகுதி ஜெயிச்சா அவங்க தொகுதி, அவ்வளவுதான். கொங்கு மண்டலத்துல பிஜேபிக்கு கொடுத்திருந்தா அது வேற கதை. அந்த இடத்துல இவர் கிளவரா வந்து ரொம்ப தொகுதியை சுருக்கிட்டாரு. அப்போ திருப்பியும் ஒரு பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டியா தான் பிஜேபி இருக்கு. அப்படி வைசி வருஷா நீங்க திமுக கூட்டணியை கம்பேர் பண்ணி பாருங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, சில பாக்கெட்ல அதிகமா இருக்கு. இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கம்யூனிஸ்டுகள் த்ரூஅவுட் தமிழ்நாடு ஓட்டு வங்கி இருக்கு. 500 ஓட்டுல இருந்து 2000 ஓட்டு 3000 ஓட்டுலாம் இருக்கும். சில பாக்கெட்ல இப்ப டெல்டா இங்கெல்லாம் அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஆயிருது. விசிக ஒரு பாதி தமிழ்நாட்டுல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. தேமுதிக ஒண்ணுதாங்க இதுல நமக்கு புரியல. ஏன் 10 தொகுதி கொடுத்தாங்க, ஏன் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க? திமுகங்களே யோசிக்கிறாங்க. நான் கேட்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க பிஎல்ஏவோட எண்ணிக்கை தாங்க இதுல முக்கியம். அப்போ பிஎல்ஏ இத்தனை பிஎல்ஏ இருக்காங்க, இன்னென்ன கட்சிக்கு இவ்வளவு இடத்துலன்னு தேர்தல் ஆணையம் வந்து பர்டிகுலர்ஸ் கொடுத்துருது. முதலே கொடுத்தாச்சு, எஸ்ஏஆர்லயே கொடுத்தாச்சு. பிஎல்ஏ தான் நாளைக்கு அவன் தான் எஸ்ஏஆர்ல வேலை பார்த்திருப்பான், ஓட்டரோட கனெக்ட் வச்சிருப்பான். நாளைக்கு அவன் தான் வந்து பூத்லயே அவன் தான் வேலை பார்க்க போறான். அப்ப தமிழ்நாட்டுல வந்து பிஎல்ஏ எண்ணிக்கை அதிகமா வச்சிருக்கிற 3வது பெரிய கட்சி தேமுதிக தான்றாங்க. திமுக, அதிமுக, தேமுதிக. ஏன்னா பிஎல்ஏவே எப்படி அலாட் பண்றாங்க? அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு தான் அலாட் பண்றாங்க. ஸோ தாவேகாவுக்கோ மற்றவங்களுக்கோ அந்த வாய்ப்பு இல்லை. பிசிகாவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. கம்யூனிஸ்டுகள் பெரிய அளவுக்கு பிஎல்ஏக்கள் இல்லை. அப்போ அதுதான் களப்பணியா மாறும். அதெல்லாம் கணக்குல வச்சுதாங்க இந்த தொகுதி அலோகேட் பண்ணியிருக்கோம். அப்படியெல்லாம் சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்னங்க விவரம் தெரியாதவங்களா அப்படின்னு திமுக தரப்பு கேட்குது. திமுகவோட உயர்மட்டம் கேட்குது. அதுவும் உண்மைதான். திமுக எல்லாம் வந்து 5 தொகுதி ஜெயிச்சா 1 தொகுதி, இதான் கலைஞர் ஃபார்முலாங்க. முக ஸ்டாலின் வந்து கலைஞர் ஃபார்முலால இருந்தா பாடம் கட்டிருப்பாரு. அப்ப சும்மா அள்ளி கொடுத்துட்டாருங்க. அது எனக்கும் அதுல நம்பிக்கை இல்லை. எதை வச்சு அப்படி சொல்றாங்கன்னா, போன தடவை இவ்வளவுதானங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன வெற்றி வாய்ப்பு இருக்கு? நாங்க ரொம்ப நாளா கூட்டணியில இருக்கோம், பிசிக்கு எத்தனை வருஷமா இருக்கு, அதை வச்சுதாங்க கணக்கு. அப்படி பார்க்க முடியாதுங்க. இப்ப திமுக கூட்டணி 91ல கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாருங்க. அப்ப அடுத்த கூட்டணியில அப்ப திமுக உங்களுக்கு 1 தொகுதி தான் கிடைச்சது, நீங்க குறைச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? ஆர்கே நகர் நமக்கெல்லாம் நன்கு தெரிஞ்ச உதாரணம். 2017 திமுக ரொம்ப பின்னாடி போச்சு. இன்னும் சொல்ல போனா டெபாசிட்டே இல்லை. டிடிவி ஜெயிச்சு வந்தாரு. 2019 அதெல்லாம் சொல்லியா வந்து திமுக கூட்டணிக்கு வந்து இடம் ஒதுக்க முடியும்? ஒரு தேர்தல்ங்கிறது பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆருக்கு பிறகான தேர்தல், அதை வந்து மறந்துடவே கூடாது. நம்ம 4 லட்சம் ஓட்டு வந்துடும் போல இருக்குங்க புதுசா சேருது. அது 4 லட்சம் யாருக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? புதுசா சேர்க்கறதுக்கு யாரு முயற்சி எடுத்திருக்கா? ஒன்லி திமுக. ஃபார்ம் 6 ஃபில் பண்ணது அவங்கதான். அவங்கதான் அதுக்கு பட்ஜெட் போட்டாங்க. மத்த ஒன்றும் அதுல கவனமே செலுத்தல. அப்போ தேமுதிகவுக்கான அட்வான்டேஜ் திமுக அப்படி நினைக்குது. கணக்கு சரியா வருதா இல்லையா அதெல்லாம் பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்க. பட் ஏன் தொகுதி, என்ன கிரைட்டீரியா, இதை யோசிச்சு பார்த்தா இப்படிதான் இதுல புரியுது. அப்போ தேமுதிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்
விசிக ஆவரேஜ் ஓட்டு வங்கி. இந்த இடத்துல திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையில குறைஞ்சபட்சம் 5% வித்தியாசம் முதல்ல இருந்து இருக்குங்க. 10% வரைக்கும் இருக்குமோன்னு நான் நினைச்சேன். 10% வருங்க. அதாவது திமுக கேக்குவாக்குங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 1.5 மாசத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சிருப்போம்? அடிச்செறிஞ்சிருக்கேன் அவ்வளவுதாங்க, 200 சீட் ஜெயிச்சிருவாங்க. இப்போ இல்ல கொஞ்சம் நெருக்கடியா தெரியுதுங்களே, அதிமுக கொஞ்சம் வேகமா வேலை ஆரம்பிச்சிருக்கு, எடப்பாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, தொகுதி பிரச்சாரமே ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் திமுக தவங்கி நிக்குது, வித்தியாசம் குறையுது, 2 பேருக்கு இடையில வித்தியாசம் குறையுது, டஃப் அப்படின்னு இப்ப சொல்றோம் இல்லையா? இதெல்லாமே வந்துங்க அடுத்த 4-5 நாளைக்குள்ள இதெல்லாம் மறந்தே போயிடும். புது வேட்பாளர்களை அறிவிச்சிருவாங்க, அவங்கவுங்க களத்துக்குள்ள இறங்கிடுவாங்க. அதை பத்தி தான் ஜனங்க பேசுவாங்களே தவிர இதுக்குள்ள பேசவே மாட்டாங்க. இப்ப சர்ப்ரைஸ் கேண்டிடேட் வருவாங்க. இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க பார்க்கலாம். சர்ப்ரைஸ் கேண்டிடேட், நட்சத்திர வேட்பாளர்கள் திடீர்னு வருவாங்க. பெரிய டாக்கா அது கிரியேட் ஆகும். தமிழ்நாடு பூரா கிரியேட் ஆகும் அந்த டாக்கு. ஏன்னா அந்த கேண்டிடேட் வந்து தமிழ்நாடு பூரா ரீச்ல இருப்பாரு. அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும், நேரேட்டிவ் மாறும். பட் ஓட்டு சதவீத வித்தியாசத்தை வந்து ஈடுகட்டுறதுக்கு அதிமுக இன்னும் கடுமையா உழைக்க வேண்டியது வரும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க குறிப்பிட்டது போல இந்த சலசலப்பு 2 நாள் 3 நாள்ல முடிஞ்சு போறனாலும் இன்னும் இந்த திமுகல கொஞ்சம் அது அடங்காம இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குங்க. அதாவது 28 தொகுதி காங்கிரஸுக்கு, 25 அவங்களுக்கு பழைய தொகுதி, 18 ஜெயிச்சிருக்காங்க. 18மே அவங்க திருப்பி கேட்பாங்க சிட்டிங் எம்எல்ஏ. அருண் அதர்வைஸ் 25மே கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான தொகுதியா அது இருந்திருக்கும். அதுல கொஞ்சம் திமுக தொகுதி கொஞ்சம் கிராஸ் ஆகும். 3 எக்ஸ்ட்ராங்கும் போது திமுகல பாதிக்கப்படுறவங்க, அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்கள் மற்றும் ஆஸ்பிரன்ஸ் தொகுதியை விரும்பி கேட்கிறவங்க குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 6ல இருந்து 10 பேர் வந்து திமுகல பாதிக்கப்படுவாங்க. அது ஒரு சலசலப்பு வரத்தான் செய்யும். பட் அதை சரி பண்ணுவாங்க. கட்சி தலைமை என்ன பண்ணுவோம்னா அடுத்த வாய்ப்பு தர்றவங்க, தேர்தலை ஜெயிச்சு வந்த பிறகு இந்த மாதிரி ஆயிரும். ஒரு சில பேருக்கு அடுத்த உங்களுக்கு எம்பி சீட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு தரோம். இப்படி அதை சரி பண்ணிடுவாங்க. இந்த பொதுவாக ஆரம்ப கால சலசலப்பு வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் அது வரவே வராது. இன்னொன்னுங்க, உண்மையாவே ஒரு 10 நாள் தாங்க வேலையை பார்க்கவும் முடியும். ரொம்ப செலவாகுது. நீங்க 15 நாளோ 20 நாளோ நீங்க டைம் கொடுக்கலாம். இப்ப வந்து எப்ப அறிவிச்சதுங்க தேர்தல் அறிவிப்பான? ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி தேர்தல். அது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் வந்து செலவு பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஷூரா நமக்கு தொகுதி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கூட 1 மாசம் ஒரு கேண்டிடேட் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது வந்துடும் தொகுதியில. டெய்லி வீட்டுக்கு ஆள் வருவாங்க. ஆனா இவ்வளவு ரூபா வேணும்னா அவ்வளவு ரூபா வேணும்னு. அதனால யாருமே அந்த ரிஸ்க் இப்ப எடுக்கிறதே இல்லைங்க. 10 நாள் கான்சன்ட்ரேட்டரா இருக்கிற பட்ஜெட்டை வச்சு செலவு பண்ணிடுறது. இப்படி போற காலகட்டத்துல இந்த சலசலப்பு எல்லாமே அந்த ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அனைமா முதலமைச்சர் வந்து 31ஆம் தேதியே டூர் ஆரம்பிச்சிருவான்னு சொல்றாங்க. ஏப்ரல் 2ங்கிறது 31 மாறிடும்னு சொல்றாங்க. அதோட வந்து இந்த சலசலப்புகள்லாம் மறைஞ்சு போயிடும். இப்ப விசிகாவே ரொம்ப வருத்தம் ஆரம்பத்துல எல்லாம் சொன்னாங்க. இப்ப நேற்றுக்கு திரும்ப என்ன சொல்றாரு, இல்ல நாங்க கேட்ட அளவுக்கு எங்களுக்கு தொகுதி கிடைச்சிருச்சுட்டாரு. சமாதான கொடி. 2 இடதுசாரிகளும் சிபிஐ வந்து முதல்ல இருந்து எந்த எதிர்ப்பையுமே தெரிவிக்கல. 5 வாங்கிட்டு அவங்க அமைதியாயிட்டாங்க. சிபிஎம்முக்கு வருத்தம் இருந்துச்சு. அவங்களும் இப்ப சமாதானமா தான் இருக்காங்க. தேமுதிகவும் அவங்க விரும்பின தொகுதியெல்லாம் கிடைக்காது. அவங்களுக்கும் சில வருத்தங்கள் இருக்கதான் செய்யும். இப்போ உதாரணமா விருதாச்சலமோ ரிஷிவந்தியமோ இல்ல வந்து விருகம்பாக்கமோ தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படாமல் போகும்போது வருத்தம் இருக்கும். பட் அதெல்லாம் தேர்தல் வாக்குப்பதிவு நாள் நெருங்க நெருங்க அந்த வருத்தங்கள்லாம் மறைஞ்சிரும் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி அது திடீர்னு சுந்தர் சியை கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மதுரை மத்திய தொகுதிக்கு. இது என்ன விசித்திரமா இருக்காதா? அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுக்கு சீட் அப்படின்றது கேள்விப்படுறோம். திடீர்னு ஏன் சுந்தர் சியை கொண்டாந்து நிறுத்துறாங்க? அதுக்கு என்ன பின்புலம் சார்? சுந்தர் சி ரெட்டையில போட்டி போடுறாரு. ஆமா, 2 தொகுதிங்க. ஒரு தொகுதி எங்களுக்கு மதுரை மத்தி, அதுல ரெட்டையில. இன்னொரு தொகுதியை பிஜேபி கொடுக்குங்கன்ட்டாரு. ஏசிஎஸ் கொடுக்கணும்ல பிஜேபி. அவங்களே 20 வச்சுட்டு இருக்காங்க, எதை கொடுப்பாங்க? அதனால ஒரு தொகுதியும் தான் இப்போதைக்கு நம்ம கணக்குல வைக்கணும். ஏசிஎஸ் நான் போட்டி இல்லைன்ட்டாரு. அவர் போட்டினா அவரு வட மாவட்டங்கள்ல தான் போட்டி போட முடியும். வேலூர் சுத்தி அவர் போட்டி இல்லைன்னு வரும்போது அநேகமா மதுரை மத்தி மட்டும். மதுரை மத்தினா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு, அது வசதியா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். பொதுவாக புதிய நீதி கட்சி வந்து மொழியார் இன மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சிங்க. மதுரை மத்தியில வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து தியாகராஜன், பிடிஆரோட சன்னு. அவரு தொகுதியில அவருக்கு நல்ல பேர் இருக்குங்க. அவரு தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூராவும் நல்ல பேர் இருக்கிற ஒருவர், திமுக பிரமுகர்.
அப்போ தொகுதி மட்டுமல்லாது தமிழ்நாடு பூராவும் அறியப்பட்ட ஒரு முகத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதிமுக அந்த ரிஸ்க் எடுக்கல. அதுக்கு மேல ரெட்டையில சின்னத்தை கொடுத்துருச்சு. அதாவது புதிய நீதி கட்சி ஜெயிச்சா அதிமுக எம்எல்ஏ, ஏன்னா ரெட்டையில தான் அவர் ஜெயிக்க போறாரு ஜெயிச்சா. இப்ப ஒருவேளை தியாகராஜனை சென்னைக்கு மாத்திடுவாங்க, மயிலாப்பூருக்கு. பேச்சு அடிபடுது, உண்மையா பொய்யான்னு தெரியல. அதுக்கு அவர் ஒத்துக்குவாரான்னு தெரியாது. அப்படி மாத்தினா இங்க வந்து சுந்தர் சிக்கான வாய்ப்பு இருக்கும். பக்கத்துல வந்து குஷ்பு வந்து பிஜேபி கேண்டிடேட்டுக்கு வேலை பார்ப்பாங்க, சீனிவாசனுக்கு. அப்படி இந்த தொகுதியும் பார்த்துருவாங்க. சுந்தர் சி வந்து ரஜினி கமல் படத்தையே எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி விட்டாரு. அவரு தேர்தல் வேலை எவ்வளவு பார்க்க போறாருன்னு தெரியல. மதுரை வந்து கொஞ்சம் சினிமாக்காரர்களின் சொர்க்கம், அதனால அது கொஞ்சம் எடுபடும் என்று ஒரு கணக்கு இருக்கும். சௌராஷ்டிரா ஓட்டு வங்கி, அங்க எல்லா ஓட்டு வங்கியும் இருக்குங்க. ஆனா ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன காரணம்னா, ரெட்டைலைக்கான செல்வாக்கு ஒண்ணுதாங்க இப்ப அதுல நிற்கும். புதிய நீதி கட்சிக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு அங்க இருக்காது. ரெட்டைலைக்கான செல்வாக்கு மட்டும்தான். பிஜேபி எந்த அளவுக்கு அங்க கான்சன்ட்ரேட்டரா வேலை பார்க்குங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம் தான். அப்போ சுந்தர் சி வெற்றி பெறுவதற்கெல்லாம் ரொம்ப ரொம்ப போராட வேண்டியது வரும். சரி, நீங்க தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க, திமுக அரசாங்கம் தடை ஏற்படுத்துது எங்களுடைய கேம்பெயினுக்கெல்லாம் அப்படின்னு விஜய் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எலெக்ஷனுக்கும் ஆளும் கட்சிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு மா சுப்பிரமணியம் கேள்வி கேட்கிறாரு. எங்க இதுல புரிதல் தாவேகாவுக்கு எப்படி இருக்குது? சரி, இன்னைக்கு வந்துங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு மாநில அரசு நிர்வாகம் முழுக்க தேர்தல் ஆணையத்துல இருக்கு. இப்போ எதிர்கட்சியில இருந்து என்ன சொல்றாங்க, காபந்து சர்க்கார் அப்படின்றாங்க இல்லையா? அந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். ஒருவேளை உண்மையும் கூட. அப்ப காபந்து சர்க்கார் எப்படி வந்து இதுல எல்லாம் தலையிட முடியும்? ஏதாவது அதிகாரிகள் விசுவாசமா இருப்பாங்கன்னா கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதிகாரியை மாத்திடுறாங்க. ஏகப்பட்ட எஸ்பியை மாத்திட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் முழுக்க முழுக்க மாத்தியாச்சு. அப்போ இப்ப வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? வேணும்னே எங்களுக்கு அனுமதி தரல. அனுமதி தரலன்னா ஆப்ல கண்ட்ரோல் பண்றாங்க. மொத்தமே வந்து 300க்கும் கீழே தான் மெட்ராஸ்ல பாயிண்டேங்க. அதாவது 2ஆ பிரிச்சுட்டாங்க. தெருமுனை கூட்டம் அது ஒரு பாயிண்ட். அப்புறம் பெரிய தலைவர்கள் வர்ற கொஞ்சம் பெரிய கூட்டங்கள் அது வேற பாயிண்ட்டுங்க. தெருமுனை கூட்டம் போடுற இடத்துல விஜய் பேசினா 3000 பேர் வருவாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. 3000 பேருக்கு அங்க இடம் தாங்காது. ரோடு சின்ன ரோடு, இடம் தாங்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எஸ்டிமேட் க்ரௌட் ஜாஸ்தியா இருக்கு, அதனால வேண்டாம் அப்படிதான் மறுப்பாங்க. ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்ட பிறகு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை அப்படியே வந்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பிடுவாங்க, காவல்துறை உள்பட. அவங்க வந்து என்ஓசி மாதிரி கொடுக்கணும். அப்புறம் தான் தேர்தல் ஆணையம் பெர்மிஷன் தருது. தேர்தல் ஆணையம்னா இங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். தொகுதி லெவல்ல இருக்கிறவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ். இவங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகுதான் நம்ம கூட்டம் ஏற்பாடு பண்ண முடியும். ஸோ எல்லா கட்சியுமே 2 நாள் சொன்னாலும் 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணமாக பெரிய தலைவர்கள் வராங்க, அவங்க கூட்டம் போடணும்னா ஏற்பாடு செய்யணும். அதுக்கு 2 நாளே கூட சமயத்துக்கு பத்தாதுங்க. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் போடலாம். அதுக்காக நீங்க 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடியும் போடலாம்ல. தெருமுனை கூட்டம்னா அதுல பெரிய பிரச்சனை இல்லைங்க. அப்படியே வேன்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறது, இல்லைன்னா இதுல வண்டிகள்ல பிரச்சாரம் பண்றது. இவர் பஸ்ல பிரச்சாரம் பண்ணா பஸ் திரும்பதுக்கே அங்க சில இடங்கள்ல இடம் கிடையாதுங்க. பெரம்பூர் தொகுதி அப்படியான ஒரு தொகுதிங்க. அப்போ இவர் அதுக்கு வேற பிரச்சார வாகனத்துல போகணும். அப்படின்னா பிரச்சார வாகன நம்பர் தரணும். இவர் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாதுங்க. இவரோட கட்சிக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ரெஜிஸ்டர்டு பார்ட்டி தாங்க. இவர் வந்து அதிமுக திமுகவுக்கு நிகரான வசதிகளை எதிர்பார்க்க கூடாது. அது நீங்க அங்கீகாரம் வாங்கணும். அதிமுக திமுக இடதுசாரிகள் விசிக இவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வேற. உங்களுக்கு பிஎல்ஏ கிடையாது, முதல்ல நம்பர் கிடையாதுல்ல. சார் நியூ என்ட்ரன்ட் தானாங்க தேர்தலுக்கு. இவர் வேணும்னே குழியை நோண்டிட்டாங்க அப்படின்றாரு. அதாவது தேர்தல் நேரத்துல யாருமே எந்த வேலையும் பார்க்க முடியாது, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்ப வேணுக்குள்ளே யாரு குழியை நோண்டுவாங்க? அங்க ஏதோ ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் பிரச்சனை வந்திருக்கு, அது பைப்பை நோண்டி உடனே நாங்க சரி பண்ணிட்டோங்க அதை. அப்போ விஜய் வரப்போறாருன்னு தண்ணியே குடிக்காம 2-3 நாள் மக்கள் அங்க இருப்பாங்களா? சரி, திடீர்னு ஏதோ ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் வருதுங்க, ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அட்டன் பண்ணலன்னு வைங்க, எல்லாரும் ரோட்ல வந்து உட்காருவாங்க தேர்தல் நேரத்துல. மாபெரும் பிரச்சனை. ஸோ அரசாங்கம் வேகமா தான், எந்த அதிகாரியுமே அங்க பயப்படுவாங்க, வேகமா வேலை பார்த்துருக்காங்க. ஆனா உடனே நாங்க மூடிட்டோங்கன்னு அவங்க சொல்றாங்க.
நீங்க பெர்மிஷன் கேட்ட இடமே வந்து 3000 அப்படின்னா 3000 நிக்க முடியாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. சரி, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இத்தனை பேர்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சின்ன இடத்துல நிறைய பேரை கூட்டி அது ரோட் ஷோ மாதிரி காட்டி பிரம்மாண்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இதே டெக்னிக் தான் எல்லா இடத்துலயுமே தாவேகா பயன்படுத்துச்சு. அதனால ஏற்பட்ட இழப்புகள் எல்லாருக்குமே தெரியும். சோ எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க அதுல. காவல்துறை டபுள் ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா கெட்ட பேர் அவங்களுக்கு வந்து சேருது கடைசியில. கடைசியில சிபிஐ விசாரணைக்கு யார் போறா? கலெக்டரும் காவல்துறை அதிகாரிகளும் தான் போறாங்க. அப்ப அந்த தொல்லையில இருந்து அவங்க தவிர்க்கத்தானே முயற்சி செய்வாங்க. தேர்தல் நேரத்துல மட்டுங்க அதிகாரிகள் பயங்கர நியூட்ரலா மாறிடுவாங்க. எங்கேயாவது விசுவாசமா இருப்பாங்கங்க. அது எல்லா கட்சிக்கும் விசுவாசமா இருப்பாங்க. திமுக ஆட்சியிலயும் அதிமுகவுக்கு விசுவாசமா இருக்கவங்க இருக்காங்க. அது எப்படி இல்லாம இருப்பாங்க? அவங்க போன 5 வருஷம் அதிமுகவோட இருந்திருப்பாங்கல்ல. ஆனா தேர்தல்னு வரும்போது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸுக்குள்ள தான் எல்லாருமே இருக்காங்க. அது மோடிக்குமே அது பொருந்தும். அப்ப ரோட் ஷோக்கு அனுமதி தரலான்றாங்க. ரோட் ஷோ வந்து அனுமதின்னு பெருசா கிடையாதுங்க. பிரதமருக்கு கொடுக்குறாங்க. அது கூட டி நகர்ல அவ்வளவு பெரிய ரோட்ல தாங்க பிரதமர் கொடுத்தாங்க. இப்போ இந்த வாட்டி மயிலாப்பூர்ல நிக்கிறதுனால மயிலாப்பூர்ல ஏதாவது ஒரு பெரிய ரோடு பார்த்து வேணா கொடுக்கலாம். மற்றபடி விஜய் கேட்கிற இடத்துல எல்லாம் விஜய்க்கு ரோட் ஷோ அனுமதி எல்லாம் கொடுக்கவே முடியாது. இம்பாசிபிளுங்க. கொடுத்தா அவ்வளவுதான். என்டையர் எலெக்ஷன் மிஷினரி சினிமா ஸ்டாருங்க. கூட்டம் வரத்தான் செய்யும். அது எப்படி வராம இருக்கும்? அதுக்காக வந்து ஜனங்கள்லாம் கஷ்டப்படணுமா? வாக்காளர்கள் கஷ்டப்படணுமா? இல்ல மத்த அரசியல் கட்சிகள் கஷ்டப்படணுமா? எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே. அதெல்லாம் புரிஞ்சுக்காமலே இவங்க பேசுறாங்க. விஜய் வந்துங்க 234 தொகுதி வேட்பாளர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ரைட்டு. எங்க? தாஜ் கோரமண்டலில் அப்படின்றாரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம். எனக்கும் இத்தனை வருஷம் அனுபவம். வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நட்சத்திரம் 5 நட்சத்திரம் ஓட்டல், அது 5 நட்சத்திரமா 7 நட்சத்திரமான்னு தெரியல. அவ்வளவு பெரிய ஓட்டெல்லாம் நடத்துவாங்களாங்க. அப்ப செலவு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்த செலவு பூரா இவங்க கணக்குல ஏறும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னே தெரியல. சரி, டிடிவி ஆமா 2019 டிடிவி நின்னார். உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க ஜெயா டிவி. நானும் நிறைய அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவருக்கு கட்சி வந்து பதிவு பெறல. எல்லாருமே சுயேட்சைன்ட்டாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் வந்து செலவு கணக்குங்க. வேட்பாளர்களுக்கான லிமிடேஷனும் ரொம்ப கம்மி. ஒரு வேட்பாளர் இவ்வளவுதான் செலவு பண்ணலாம். அது அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு வேற, பதிவு பெற்ற கட்சிக்கு வேற, பதிவு பெறாதவங்களுக்கு வேற. கட்சி இவ்வளவுதான் செலவு பண்ணலாம். இதுவும் மாறும். அப்போ தாஜ் கோரமண்டல் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு பட்ஜெட் வச்சிருக்குங்க. பிரியாணி போட்டா இவ்வளவு ரூபா, சாம்பார் சாதம் போட்டா இவ்வளவு ரூபா, காஃபி டீக்கு இவ்வளவு ரூபா. நீங்க பாருங்க, அது லிஸ்ட் எடுத்து பாருங்க. அப்ப 7 நட்சத்திர ஹோட்டல்லாம் அது எல்லாத்தையும் எத்தனையாவது பெருக்குவாங்க? பிரியாணிக்கு 150 200 பார்த்தாங்க. தலைவர்களோட பிரச்சார கூட்டத்துல பிரியாணி கொடுக்கப்பட்டால் இவ்வளவு. அப்போ தாஜ் கோரமண்டல்ல அவங்க அதிகாரிகள் போடுறதுதான் கணக்குன்னு ஆகி போயிடும். ஒரே ஒரு கூட்டத்திலே பல கோடி ரூபாய்க்கு கட்சி பேர்ல கணக்கு எழுதிடுவாங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லா கட்சிக்கும் கம்மியா தாங்க போட்டாங்க, எங்களுக்கு கூட போட்டாங்க. அப்படித்தானே சொல்றாரு. இவர் எப்படி அனுதாபம் திருப்பி முயற்சிக்கிறாருன்னா, எங்களை ரொம்ப அடக்குறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு தரல, இது ஜனநாயக பாசிச முறை, எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு தான் அப்படின்னு அனுதாபம் தேடுறாரு. யாரு பாதிக்கப்பட போறான்னா அதிமுக. ஏன்னா திமுக வந்து சரியில்லைன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப திமுக சரியில்லைன்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு விஜய். அதிமுக இதுக்கு எதிர்வினையாற்றணும். ஆனா இதுக்கு எப்படி எதிர்வினையாற்ற? அது திமுகவுக்கு லாபமா முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க தயங்குறாங்க. நீங்க தேர்தல் வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் இந்த குற்றச்சாட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். நன்றிங்க சார்.